வணக்கம். என் பேர் சௌந்தர்யா கோபி. நான் வடசென்னை சிநேகிதி அமைப்போட தொழில்நுட்ப ஆலோசகர். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு திருநங்கைய அந்த ஏரியா மக்கள் குழந்தைய கடத்துனவங்கன்னு சொல்லிட்டு, அந்த திருநங்கைய ரொம்ப அரை நிர்வாணப்படுத்தி அவங்கள கொடுமையா தாக்கியிருக்கிறாங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நாங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய திருநங்கைகள் இதில கையில இந்த விஷயங்கள முன்னிலைப்படுத்தி எல்லாரும் எழுத தொடங்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்களுக்கு ஒரு விஷயம், கடத்துனவங்க யாரோ, தப்பு செஞ்சவங்க யாரோ அவங்களெல்லாம் ஓட விட்டுடுறாங்க. ஆனா எதுவுமே செய்யாத அந்த திருநங்கை இன்னைக்கெல்லாம் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு, அது பொழப்பு நடத்திட்டு, அது இரவு நேரத்தில எங்கேயோ சாப்பிட்டு வீட்டுக்கு போற நேரத்தில அந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு சில பெற்றோர்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க 3 வேளையும் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தூங்குறீங்க. ஒரு சில திருநங்கைகள நீங்க வீட்ட விட்டு அனுப்பிச்சுடுறீங்க. நான் பொதுவா எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலர் சொல்றேன். அந்த மாரி உங்க வீட்ல திருநங்கை இருந்தாங்க, நீங்களே அவங்கள பாதுகாத்து வீட்ல வச்சுக்கினா, அவங்களுக்கு என்ன மாரியான விஷயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில தேவையோ, ஆண் பெண்களுக்கு நீங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் தர்றீங்களோ, அந்த திருநங்கை குழந்தைக்கும் நீங்க முக்கியத்துவம் குடுத்து, அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க தான் கத்துக் குடுப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்களே சமுதாயத்துல எங்கள சிக்க வச்சு, இந்த மாரியான ஏதோ ஒரு தப்பு செய்யாதவங்கள எ பண்ற மாதிரி எங்களையும் இந்த மாரி பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நெறைய திருநங்கை ஒரு 3 நாள் தூங்கல. இந்த விஷயம் அந்த அந்த திருநங்கையோட வீடியோ பார்க்கும்போது, கதறல் எங்க எல்லாருக்கும் கண்ணீர வர வைக்குது. இன்னைக்கு அந்த திருநங்கை நடந்தது தான் நாளைக்கு எங்களுக்கும் நடக்கும். நெறைய பேருக்கு புரியாத விஷயமே ஒரு ஆண் தவறு செஞ்சா ஒரு ஆண குறிப்பிடாத சமூகம், ஒரு பெண் தவறு செய்தா பெண்ண குறிப்பிடாத சமூகம், ஒரு திருநங்கை மாத்திரம் செய்யும்போது, இன்னும் எவ்வளவுதான் எங்களோட விழிப்புணர்வை நாங்களே மட்டும் தான் குடுத்துன்னு இருக்கோமே தவிர, அரசாங்கமும் எவ்வளவு விஷயங்கள் சொல்லும், காவல்துறை நண்பர்கள் எல்லாம் அவ்வளோ சொல்லியும், ஒரு சிலருக்கு இன்னும் புரியாம இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல யாராவது வந்தவங்கள வாழ வைக்கிற ஊரா இருக்கிறோமே தவிர, யாரையுமே நம்ம தொரத்தி அனுப்புற ஊரா நம்ம இங்க இல்ல. அந்த ஒரு பட்சத்துல இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனி இது மாரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. அந்த தாக்கிய மர்ம நபர்கள இன்னும் அரை நிர்வாண சட்டம் நெறைய இருக்குது. மணிப்பூர்ல சமீபமா நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயம் கூட இது மாரி இருந்தது. அதுக்கு ஊரே கூக்குரல் போட்டு இந்த விஷயங்கள் இது பண்ணாங்க. தமிழக முதலமைச்சர் ஐயா கிட்ட இந்த விஷயம் போயிருக்குது நாங்க கேள்விப்பட்டோம். ஐயா விரைந்து நடவடிக்கை எடுப்பார்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஐபிசி செக்ஷன் போட்டாலும் இங்க படிக்காத திருநங்கைகளும் இருக்கும். எங்களுக்கு சட்டத்துல ஒரு சில விஷயங்கள் தெரியாது. இருந்தாலும் அரை நிர்வாணம் படுத்தி அவங்கள தாக்குனதுக்கே அவங்கள நிறைய சட்டங்கள போட்டு இது பண்ணணும். இந்த மாரி திருநங்கையில பண்ண ஒரு மர்ம நபர்கள் இதுக்கப்புறம் யார் மேலயும் அவனுக்கு கைய வைக்கக்கூடாது. அது குழந்தையா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாரும் மனுஷங்க தான். இந்த கடவுள் ஒரு முறை தான் நம்மளுக்கு பிறப்புன்ற விஷயத்த குடுக்குறாரு. அத அத பறிக்கிறதுக்கு மத்தவங்களுக்கு உரிமை இல்ல. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.